வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 1/4 கிலோ அளவுக்கு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை 1 நிமிஷம் வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும், இடையில அடிக்கடி கலந்து விடணும். தக்காளி நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே தேங்காய் சட்னியை அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 3 சின்ன வெங்காயம், 1 மூடி தேங்காய் துருவியிருக்கேன். கப் அளவில் இது 1 கப் அளவு இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை குறைவாக தான் இருக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு. வழக்கமாக தண்ணி ஊற்றி அரைப்போம். இது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சட்னிங்கிறதால 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். அதே சமயம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கட்டும். 5 நிமிஷம் தக்காளியை வேக விட்டுருந்தோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் கலருக்காக 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்ட பிறகு எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னியும் தக்காளி கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்ச பிறகு சட்னியில் ஊற்றிடலாம். இதே மாதிரி தக்காளி சட்னிக்கும் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த 2 வகையான சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.